இந்த மினி vlogல என்ன பார்க்க போறேன்னா யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் காரணமாக ஃப்ளைட்ஸ் எல்லாம் டிலே இருந்தது. அந்த டிலே காரணமா என்னோட கனெக்ஷன் ஃப்ளைட் மிஸ் ஆகி அடுத்த ஃப்ளைட் நான் எப்படி பிடிச்சி யுஎஸ் டு சென்னை சோலோவா டிராவல் பண்ணேன். அது அவ்வளோ அன்ஃபர்கெட்டபிள் மெமரியா இருந்தது பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி யுஎஸ்ல இருந்து 3 ஃப்ளைட்டு, டெட்ராய்ட் டு பாஸ்டன், பாஸ்டன் டு எத்தியாட் அபுதாபி, அபுதாபி டு சென்னை. இதுதான் என்னோட ரொட்டீனு. ஆக்சுவலி எனக்கு இங்கே கிளம்பும் போதே டெட்ராய்டில் ஃப்ளைட் 1 hour லேட்டு நாங்கள் போர்டிங் பண்ணும்போது சொன்னாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் போர்ட் பண்ணப்புறம் அகெயின் 1 hour எக்ஸ்ட்ரா டிலேன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அங்கேயே 2 hours போயிடுச்சு. எனக்கு டிரான்சிட் 2.5 hours தான். சரி, எப்படி இருந்தாலும் கனெக்ஷன் ஃப்ளைட் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஃப்ளைட்டில். பட் ஆக்சுவலி அங்கே ஃப்ளைட்லேயும் ஒரு ப்ராப்ளம் ஆகி எங்களால் இறங்க முடியல. பட் ரன் பண்ணி கேட்டுக்கு போகிறதுக்குள்ளே கேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஹெல்ப் டெஸ்கில் போய் என்கொயரி பண்ணப்பறம் அவங்க நீங்கள் எத்தியாட் ஏர்லைன்ஸில் போய் கேளுங்கண்ணா. எத்தியாட் ஏர்லைன்ஸ் போனால் அவங்க ஃப்ளைட் போயிடுச்சு, அடுத்த ஃப்ளைட் நாளைக்குன்றதை கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஜெட் ப்ளூ ஏர்லைன்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து எங்களால் ரீஃபண்ட் பண்ண முடியாது, புது டிக்கெட் தான் இஷ்யூ பண்ணோம், போட்டுக்கோங்கன்னாங்க. பட் வி ஃபாட் அண்ட் காட் அவர் டிக்கெட். 8 மணி நேரம் டிலேக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பேகேஜ் கீழே இருந்து திருப்பி பேகேஜ் கலெக்ட் பண்ணி திருப்பி செக்யூரிட்டி செக் பண்ணி பட் ஓவரால் பாஸ்டன்லேருந்து தோஹாக்கு வந்து தோஹாலேருந்து அகெயின் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு சென்னை வந்தோம். யுஎஸ் டு சென்னை இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.